வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய கடிதம் சிறுகதை. ஒரு படைப்பாளருக்கு தன்னுடைய படைப்புக்கு உரிய நேரத்துல அங்கீகாரம் கிடைக்கிறதும், விமர்சனம் கிடைக்கிறதும் எதிர்பார்ப்பா இருக்கும். அது கிடைக்காத சமயத்துல படைப்பாளருடைய மனம் தளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அப்ப அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தன்னுடைய கடிதம் சிறுகதையில இடம்பெறக்கூடிய முதன்மை கதாபாத்திரம் வாயிலா எடுத்துரைக்கிறாரு ஆசிரியர். கடிதம் சிறுகதை குறித்து இந்த பதிவுல பார்க்கலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நதி. கடிதம் சிறுகதை ஆசிரியர் புதுமை பித்தன் குறித்து பார்க்கலாம். புதுமை பித்தன் 1906 கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூரில் பிறந்தவர். புதுமை பித்தன் அப்படிங்கிறது இவருடைய புனைப்பெயர். இவருடைய இயற்பெயர் விருத்தாச்சலம். இவருடைய தந்தை சொக்கலிங்கம் பிள்ளை, தாயார் பார்வதத்தம்மாள். இவர் திருநெல்வேலியில மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரியில கல்வி பயின்றவர். நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடியாக கருதப்படக்கூடிய புதுமை பித்தன் சமூக விமர்சனம், நையாண்டி, முற்போக்கு சிந்தனை, இலக்கிய சுவை கொண்ட படைப்புகளை படைத்துள்ளார். 1933 தொடங்கப்பட்ட மணிக்கொடி இதழ் சிறுகதை வளர்த்த இதழாகும். அக்காலம் முதலே சிறுகதை ஆசிரியராக விளங்கியவர் புதுமை பித்தன். 1934 மணிக்கொடி இதழில் இவரது கடிதம் சிறுகதை வெளிவந்தது. 2002 ஆண்டில் தமிழக அரசு இவரது படைப்புகளை நாட்டுடைமையாக்கியது. புதுமை பித்தன் அவர்கள் அகல்யை, செல்லம்மாள், கோபால ஐயங்காரின் மனைவி, இது மிஷின் யுகம், கடவுளின் பிரதிநிதி, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், படபடப்பு, பொன்னகரம், ஆற்றங்கரை பிள்ளையார் போன்ற எண்ணற்ற சிறுகதைகளை எழுதியுள்ளார். தான் கண்ட வாழ்க்கை கோணங்களை பார்த்தபடியும் அதுல உணர்ந்த செய்திகளையும் அப்படியே சிறுகதையா வெளிப்படுத்தக்கூடியவர் தான் ஆசிரியர் புதுமை பித்தன். அந்த வகையில கடிதம் சிறுகதையும் அதே மாதிரி கொண்டு வந்திருக்காரு. ஒரு படைப்பாளிக்கு தன்னுடைய படைப்பு குறித்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கும், அந்த எதிர்பார்ப்பு நடந்தா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், எதிர்பார்ப்பு நடக்காதப்போ அவருடைய மனநிலை எந்த மாதிரி தளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத தன்னுடைய கடிதம் சிறுகதையில இடம்பெறக்கூடிய முதன்மை கதாபாத்திரம் வாயிலா எடுத்து சொல்லியிருக்கிறாரு ஆசிரியர். சிறுகதையில இடம்பெறக்கூடிய கதை மாந்தர்கள் குறித்து பார்க்கலாம். முதன்மை கதாபாத்திரம் சிங்காரவேலு, கதை ஆசிரியரா இடம்பெறாரு. சுந்தரம் சிங்காரவேலுவின் நண்பர். நாகப்பன் கடிதம் எழுதக்கூடிய கற்பனை கதாபாத்திரம். முதன்மை கதாபாத்திரமான சிங்காரவேலு பத்தி பார்க்கலாம். சிங்காரவேலு கதாசிரியரா இடம்பெறாரு. வாழ்க்கையுடைய லட்சியங்களையும் சிக்கல்களையும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகளையும் தன்னுடைய சிறுகதையில வெளிப்படுத்தக்கூடிய கதாசிரியர் இவர். சிறுகதை எழுதுறதுனால நம்ம அரசன் ஆயிடுவோம் அப்படின்னும், இல்லைன்னா சிறுகதை தான் எழுதுறோம் பிச்சை எடுக்கக்கூடிய நிலை தான் வரும் அப்படின்னும் இவர் நினைக்கல. இவரை பொறுத்த வரைக்கும் நான் எழுதக்கூடிய சிறுகதை மூலமா சமூகத்துல 100ல ஒருத்தரா மக்கள் நம்மளை மதிக்கிறாங்க. சில பேருக்கு நாம சிறுகதை எழுதுறோம் அப்படிங்கிறதே தெரியாம இருக்குது. ஆனா அப்படி தெரிஞ்ச சிலரும் தன்னுடைய சிறுகதைய சரி நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டினா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் இவரு. ஆனா இது வரைக்கும் இவருடைய சிறுகதையை படிச்சு நேராவோ இல்லைன்னா கடிதம் வாயிலாகவோ யாரும் இவரை புகழ்ந்து சொன்னது கிடையாது. இவருக்குன்னு சில ரசிகர்கள் உண்டு. அதுவும் இவரோட நண்பர்கள் மட்டும்தான். இவருக்கு குடும்பம்னு எதுவும் கிடையாது. அதனால சிறுகதை எழுதுறதுக்காக அதிகம் யோசிக்கிறதுக்கு போதுமான காலம் இருந்துச்சு. இவருடைய தேவைகள் குறைவா இருந்ததுனால இவர் வேற வேலைக்கு செல்லணுங்கிற நிலையும் இவருக்கு வந்ததில்லை. கிடைக்கக்கூடிய நேரத்துல சிறுகதையை மட்டும்தான் யோசிச்சு எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. என்னைக்காச்சும் ஒரு நாள் தன்னுடைய சிறுகதைக்கு யாராச்சும் புகழ் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இவருக்கு. இந்த உலகத்துல உண்மையும் பொய்யும் கலந்து கிடக்குது. அதுல உண்மையை நான் சிறுகதையா வெளிப்படுத்துறேன். அதை படிக்கிற மக்கள் சரி நல்லா இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றதுக்கு தயங்குறாங்க. அப்படி தயங்கக்கூடிய மக்களை கோழைகள், முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி சாடி பேசுறாரு. புகழ் இல்லாம படைப்பாளியால வாழ முடியாது. படைப்பாளி கொடுக்கக்கூடிய கருத்தை பார்த்து அவங்க முகத்துக்கு நேரா நல்லா இருக்குன்னு சொல்லக்கு வழி இல்லைன்னா கூட ஒரு கடிதம் வாயிலா சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது ஊக்கம் அளிக்கக்கூடிய மருந்தா இருக்கும். இது ஏன் இந்த சமூகத்துல வாழக்கூடிய மக்களுக்கு புரியறது இல்ல அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் ஏன் என்னுடைய சிறுகதைகளை எழுதி கொட்டணும் அப்படின்னு நினைச்சும் பாக்குறாரு. ஆனா சிங்காரவேலுக்கு சிறுகதை மேல இருக்கக்கூடிய ஆர்வம் அவரை சிறுகதை எழுத சொல்லுது. அதே சமயம் சமூகத்து மேல இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கை இவரை சிறுகதை எழுத விடாம செய்யுது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட மனநிலை கொண்டவரா சிங்காரவேலு காட்டப்படுறாரு. இப்பதான் கதை தொடங்குது. சிங்காரவேலு தன்னுடைய அறையில தனியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு 6 நாட்களாவே தொடங்கப்பட்ட ஒரு கதையை கையில வச்சுட்டு அதுக்கு அடுத்து என்ன எழுதணும்னு தெரியாம அப்படியே மனக்குழப்பத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு. எதுவும் வழி இல்லாம அந்த பேப்பரையும் பேனாவையும் கீழே போடுறாரு. வாசல் பக்கமா யாரோ சிங்காரவேலு அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. பார்த்தா சுந்தரம் நிக்கிறாரு. வா சுந்தரம் அப்படின்னு சொல்லி உள்ள அழைக்கிறாரு. 2 பேரும் பேச தொடங்குறாங்க.
சுந்தரம் மணி 5 ஆக போது, வெளியில எங்கேயும் கிளம்பலையா? வா வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சிங்காரவேலு அதுக்கு வெளியிலலாம் எங்கேயும் போக வேண்டாம். இந்த வெத்தலைய போட்டபடி உள்ளே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வைக்கிறாரு. அங்க தான் கீழ கிடக்கக்கூடிய அந்த காகிதத்தையும், பேனாவையும் எடுத்து பார்க்குறாரு சுந்தரம். அதுல 6 நாளைக்கு முன்னாடி தொடங்கிய சிறுகதை அப்படியே நிக்குது. சிறுகதையோட தொடக்கம் நல்லா இருக்கு. ஏன் இன்னும் முடிக்காம வச்சிருக்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சிங்காரவேலு, அப்படி முடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் ஒண்ணும் இல்ல. நல்ல கதைய ரசிக்கிறதுக்கு இங்க ஒரு பயலும் கிடையாது. அப்படியே நான் எழுதுனா கூட, அத சரி நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் இங்க 4 பேரு கிடையாது. அப்புறம் எதுக்காக நான் கதை எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சுந்தரம், உன்னுடைய கதைய ரசிக்கிறதுக்கு நாங்கலாம் இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் உன்னுடைய நண்பன் அப்படிங்கிறதுனால, என்ன சிறுகதை எழுதினாலும் அத நீ பாராட்டி தான் பேசுவ. உன்ன தவிர்த்து 3வதா ஒருத்தர் நேர்மையான பாராட்ட எனக்கு கொடுத்தா, அதுதான் எனக்கு ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு சிங்காரவேலு. அப்படியே 2 பேரும் பேசியபடியே வெளியில எந்திரிச்சு கிளம்புறாங்க. சிங்காரவேலு புலம்ப புலம்ப சுந்தரமும் கேட்டபடியே அந்த நாள் நகர்ந்து போகுது. 5, 6 நாட்கள் அப்படியே கடந்து போகுது. இரவு 7 மணி இருக்கும். சிங்காரவேலு தன்னுடைய அறையில உட்காந்து எதையோ வாசிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் ஆரம்பிச்ச அந்த கதையும் அப்படியே அரைகுறையா கிடக்குது. சார் தபால் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல ஏதோ சத்தம் கேட்குது. சிங்காரவேலுக்கு கடிதம் வருவது அப்படிங்கிறது விதிவிலக்கான ஒன்று. அப்படியே வந்துச்சுனாலும் வேறு யாருக்காவது போக வேண்டிய கடிதம் தவறுதலா இவருடைய வீட்டுக்கு வந்தாதான் உண்டு. ஜன்னல் வழியா விழுந்த கடிதத்தை எடுத்து விலாசத்தை பார்க்கறாரு சிங்காரவேலு. அதுல விலாசம் எல்லாம் கரெக்டா இருக்குது. அந்த கடிதம் விசாகப்பட்டியில இருந்து வந்திருக்கு. அந்த கடிதத்துல சிங்காரவேலு அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ரொம்ப பெரிய படிப்பாளிலாம் கிடையாது. ஆனா கலையில எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கு. தங்களுடைய சிறுகதைக்கு நிகராக தமிழ் இலக்கியத்துல, ஏன் உலக இலக்கியத்துல கூட வேற சிறுகதைய நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. எனக்கு ஆங்கிலத்துல ஓரளவுக்கு பயிற்சி இருக்கிறதுனால, உங்களுடைய சிறுகதைகள படிக்கிறப்போ, அது உலக அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, தங்களுடைய சாலாவின் சங்கடங்கள் அப்படிங்கிற சிறுகதை ஒரு ஓவியத்துக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த உலகத்த திறந்து காண்பிக்கிற மாதிரியும் அந்த கதை இருந்துச்சு அப்படின்றாரு. எனக்கு ஓரளவுக்கு எழுதக்கூடிய பயிற்சி இருந்துச்சு அப்படின்னா, நானும் என் உள்ளத்துல தோன்றுனத உங்களுக்கு விமர்சனம் கொடுத்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்துல எழுதியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் தன்னுடைய கடிதத்துக்கு இப்படி ஒரு புகழ கேட்காத சிங்காரவேலுக்கு இந்த கடிதம் ரொம்ப திருப்தி அளிக்கக்கூடியதா இருந்துச்சு. கடிதத்துடைய கடைசியில தங்கள் விதேயன் நாகப்பன் அப்படின்னு போட்டிருக்கு. விதேயன் அப்படிங்கிறது தங்களுடைய சொற்படி கேட்டு நடக்கக்கூடிய அப்படிங்கிறது அர்த்தம். இப்படி ஒரு கடிதம் இதுவரைக்கும் சிங்காரவேலுக்கு வந்தது கிடையாது. கடிதத்த வாசிச்சதும் முகம் மலர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. உள்ளம் பூரிப்படைகிறாரு அவரு. திரும்ப திரும்ப அந்த கடிதத்த வாசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கடிதத்த வாசிக்க வாசிக்க அவருக்கு ஒரு பெரிய தாவம் தீர்ந்தது போல இருக்குது. சிங்காரவேலு யோசிக்கிறாரு. இந்த கடிதத்த தன்னுடைய நண்பனான சுந்தரத்துக்கிட்ட காட்டணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம தனக்கு இப்படி ஒரு விமர்சன கடிதம் எழுதிய நாகப்பனுக்கு ஒரு நீண்ட பதில் கடிதம் ஒண்ணு எழுதணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. பதில் கடிதம் எழுதுறதுக்காக திரும்பவும் கடிதத்த படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் படிச்சுட்டே இருக்கும்போது அவர் மனதுக்குள்ள திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படுது. இந்த கடிதத்துல இடம்பெறக்கூடிய சில எழுத்துக்கள் நமக்கு அறிமுகமான யாரோ ஒருவருடைய கையெழுத்து தான் இது அப்படின்னு தெரியுது அவருக்கு. யாரோ நமக்கு தெரிந்த பையன் தான் இந்த வேலைய பார்த்துருக்கான். இல்லனா என்னுடைய விலாசத்த விசாகப்பட்டிக்கு யார் கொடுத்திருக்க முடியும்? உண்மையிலேயே என்னுடைய சிறுகதைய ரசிச்சிருந்தா, பத்திரிக்கைக்கு கடிதம் எழுதியிருக்க கூடாதா? என்னுடைய நட்புக்காக தான் அவன் எனக்கு இந்த கடிதத்த எழுதியிருக்கான். இப்படி ஒரு கடிதம் எழுதி எனக்கு அனுப்புனா, அதனால திருப்தியோ, மன நிம்மதியோ இப்படி எல்லாமே எனக்கு வந்துரும்னு நெனச்சுட்டான் போலயோ! முட்டாளா இருப்பான். அவனும் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஜந்து தானே! அதனால தான் இந்த மாரி நடந்து கொள்றான் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய நண்பன திட்ட ஆரம்பிக்கிறாரு. உண்மையான, நேர்மையான புகழ காண்பிக்க முடியாத தைரியம் இல்லாத கோழைகள் தான் இந்த சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்காக நான் ஏன் சிறுகதை எழுதணும்? அதற்கு கசையடியே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைச்சு கொள்றாரு. சிங்காரவேலு தன்னுடைய சிறுகதைக்கு நேர்மையான புகழ் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தாரு. ஆனா அது கிடைக்கலங்கிறப்போ அவருக்கு வருத்தம் இருந்துச்சு. அந்த வருத்தத்தை போக்குறதுக்காக அவருடைய நண்பன் ஒரு பொய்யான கடிதத்தை அனுப்புனதும் சமூகத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை சிங்காரவேலுக்கு முழுவதுமா குறைய ஆரம்பிக்குது. அந்த கடிதத்த தான் அறையில இருக்கக்கூடிய விளக்கு தீயில எரிக்கிறாரு. விளக்கும் எண்ணெய் இல்லாம அப்படியே மங்க ஆரம்பிக்குது. அந்த அறை முழுவதுமா இருள் சூழ ஆரம்பிக்குது. அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்குது. இருள் இருந்தா தானே ஒளி பிறக்க முடியும். ஒளி பிறக்கிற வரைக்கும் நாமளும் காத்துட்டு இருக்க வேண்டியதான். ஒளி பிறக்கிறப்போ நாம இல்லட்டாலும் நாம எழுதின இந்த சிறுகதைகள் கண்டிப்பா இருக்கும். அன்னைக்கு கோழைகளா இருக்கக்கூடிய இந்த மக்களும் மனிதர்களா மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சிறுகதையை முடிக்கிறாரு ஆசிரியர். ஒரு படைப்பாளனுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் அவனுடைய உள்ள குமுறல்களும் கடிதம் சிறுகதையில புதுமைப்பித்தன் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதோட இந்த கதை முடிவு பெறுது. மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன். நான் தமிழ்நதி. நன்றி.